Hi everyone. நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? கம்ப்யூட்டர் கத்துக்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டெக்கரேட்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணுற டைப் ஸ்கிரிப்ட் ஃபைலில் எல்லாத்துலேயுமே இந்த டெக்கரேட்டர்ஸ் எல்லாமே இருக்காது. டெக்கரேட்டர்ஸோட சிம்பிள் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அட் போட்டு தான் யூஸ் பண்ணுவோம். அட் இருந்தாலே அது வந்து டெக்கரேட்டர்ஸ். இதில் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் டெக்கரேட்டர்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா கிளாஸ் டெக்கரேட்டர், ப்ராப்பர்ட்டி டெக்கரேட்டர், மெத்தட் டெக்கரேட்டர், பேராமீட்டர்ஸ் டெக்கரேட்டர். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாஸ் டெக்கரேட்டர் அப்படின்னு என்ன அப்படின்னா இதில் வந்து டிஃப்ரெண்ட் கிளாஸ் டெக்கரேட்டர் இருக்குது. ஆனால் நம்ம வந்து மோஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணுறது வந்து 2 கிளாஸ் டெக்கரேட்டர் தான். என்னென்ன அப்படின்னா அட் காம்பனண்ட்டும் அட் என்ஜ் மாடலும். இதில் வந்து நம்ம எதுக்கு வந்து அட்டு முன்னாடி யூஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு டெக்கரேட்டரும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து என்ன டெக்கரேட்டர் அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை இப்போ இது கிளாஸ் டெக்கரேட்டர் அப்படின்னா நான் வந்து கிளாஸ் டெக்கரேட்டர் அந்த மாதிரி ஒரு காம்பனண்ட்டுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுக்கு தான் அதுக்கு முன்னாடி அட்டு போட்டு காம்பனண்ட் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுதான் கிளாஸ் டெக்கரேட்டர். இப்போது நம்ம ஒரு சைல்டு காம்பனண்ட் இருக்குது. அதில் வந்து அட் அவுட்புட் ஆஃப் அதில் வந்து ஒரு வேரியபிள் நேம் வச்சு ஈக்குவல் டு நியூ ஈவெண்ட் எமிட்டர் ஆஃப் அதுதான் ஒரு கீவேர்டு. அவுட்புட்டுக்கு வந்து இந்த கீவேர்ட் போடணும், நியூ ஈவெண்ட் எமிட்டர் ஆஃப். இப்போ இதில் வந்து ஒரு வேரியபிள் வச்சு மெசேஜ் ஃப்ரம் சைல்டுன்னு ஒரு வேரியபிள் நேம் வச்சுருக்கிறேன். அதில் வந்து ஏதோ ஒரு மெசேஜ் நம்ம கொடுத்துருக்கோம் வச்சுக்கோங்களா. இது வந்து ஒரு சைல்டு காம்பனண்ட் அந்த மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன். இந்த மெசேஜ் ஃப்ரம் சைல்டை வந்து நம்ம பேரண்ட் கிளாஸில் டிஸ்பிளே பண்ணி காமிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அங்கே வந்து இதை எடுத்து நம்ம அங்கே கால் பண்ணி விடணும். எப்படின்னா நம்ம பேரண்ட் கிளாஸில் வந்து பேரண்ட் காம்பனண்ட்டில் வந்து சைல்டு அவுட்புட் ஈவெண்ட் இருக்குல்ல அதை திஸ் டாட் போட்டு டாட் எமிட் திஸ் டாட் மெசேஜ் ஃப்ரம் சைல்டு அந்த மாதிரி போடணும். அதை வந்து எமிட் பண்ணி விடணும். அந்த பேஜில் வந்து எமிட் பண்ணி விடணும். எமிட் அப்படின்னாலே அது வந்து பேஜ் வந்து தள்ளி விடுறது, அது வந்து வெளியே எடுத்து விடுறது அந்த மாதிரி அதுதான் எமிட் அப்படின்னா. அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெத்தட் டெக்கரேட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா கிளாஸில் யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணுறது தான் இந்த மெத்தட் டெக்கரேட்டர் யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து மோஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து என்ன அப்படின்னா அட் ஹோஸ்ட் லிசனர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் வந்து உங்களுக்கு நடக்கணும் அந்த இடத்துல அப்படின்னா நம்ம வந்து இந்த டெக்கரேட்டர் யூஸ் பண்ணுவோம். இப்போது நீங்கள் வந்து ஒரு ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணோன்னே எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் நடக்கணும், இந்த மாதிரி ஆக்ஷன் எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும், இந்த பேஜுக்கு போகணும், அந்த மாதிரிலாம் என்ன ஈவெண்ட் அதில் வந்து நடக்கணும் அப்படின்னு கொடுக்குறதுக்கு இந்த டெக்கரேட்டர் மூலமாக நம்ம வந்து மெத்தட் டெக்கரேட்டர் மூலமாக நம்ம பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னா இப்போ நான் இதில் வந்து ஹோஸ்ட் ஆன் கிளிக் ஆஃப் அந்த மாதிரி ஒரு மெத்தட் கொடுத்துருக்கேன், ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு அதை கிளிக் பண்ணோன்னே எனக்கு என்னெல்லாம் நடக்கணும்னு நம்ம அதுக்குள்ளே எழுதணும். இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஒரு கலருங்கிற ஒரு வேரியபிள் வச்சு அதில் வந்து ரெட்டுன்னு கொடுத்துருக்கேன். அப்படின்னா எனக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வரும்போது இதை கிளிக் பண்ணோன்னே எனக்கு வந்து ஒரு வேறு கலரில் சேஞ்ச் ஆகணும், தென் ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து எனக்கு இந்த டெக்கரேட்டர் மூலமாக எனக்கு வந்து அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இது நிறைய டைப்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா மவுஸ் ஓவர், மவுஸ் அவுட் இந்த மாதிரி இருக்குது. மவுஸ் ஓவர் அப்படின்னா நம்ம இப்போ கர்சரை வந்து கொண்டு போனோடனே எனக்கு வந்து ஒரு கலரில் வரணும், வெளியே எடுத்தோன்னே ஒரு கலரில் வரணும், அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஆன் மவுஸ் ஓவர், ஆன் மவுஸ் அவுட் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். இதுதான் மெத்தட் டெக்கரேட்டர். நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேராமீட்டர்ஸ் டெக்கரேட்டர்ஸ். இந்த பேராமீட்டர்ஸ் டெக்கரேட்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ நம்ம சர்வீஸ் பேஜ் வந்து க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் எடுத்து நம்ம டைப்ஸ்கிரிப்ட் ஃபைலில் வந்து கால் பண்ணிக்கலாம். இதுதான் பேராமீட்டர்ஸ் டெக்கரேட்டர்ஸ். இதில் வந்து நம்ம மோஸ்ட்டாக வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அட் இன்ஜெக்ட் யூஸ் பண்ணுவோம். இந்த அட் இன்ஜெக்ட் வந்து சர்வீஸ் காம்பனண்ட்டை க்ரியேட் பண்ணும் போதே இந்த அட் இன்ஜெக்ட் வந்து அதில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சர்வீஸ் பேஜில் உள்ள அட் இன்ஜெக்ட்டுங்கிறத எடுத்து நம்ம இந்த டைப்ஸ்கிரிப்ட் ஃபைலில் போடுறது தான் பேராமீட்டர்ஸ் டெக்கரேட்டர்ஸ். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி பைண்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி பைண்டிங் வந்து நம்ம டூ டெக்கரேட்டர் யூஸ் பண்ணுவோம். என்ன அப்படின்னா ஒன்று வந்து இன்புட், ஒன்று அவுட்புட். இன்புட் அப்படின்னா என்ன அப்படின்னா பேரண்ட் கிளாஸ்லேருந்து சைல்டு கிளாஸுக்கு போவோம். அவுட்புட் அப்படின்னா சைல்டுலேருந்து பேரண்ட்டுக்கு போவோம். இதுதான் ப்ராப்பர்ட்டி டெக்கரேட்டர். இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்புட்டுக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்ன அப்படின்னா ஒரு சைல்டு காம்பனன்ட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, ஒரு பேரண்ட்டுக்கு காம்பனன்ட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. சைல்டு காம்பனண்ட்ல வந்து நம்ம ஒரு டிஸ்பிளேல வந்து ஒரு மெசேஜ் மட்டும் ஷோ ஆகிற மாதிரி வச்சுருக்கோம்.
டைப்ஸ்கிரிப்ட் ஃபைல வந்து ஒரு @inputங்கிற சிம்பிள் போட்டு மெசேஜ் வந்து நம்ம ஸ்ட்ரிங்கா வந்து கன்சிடர் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு பேரண்ட் கிளாஸ் இருக்கு. அதுக்கு வந்து ஒரு நம்ம வந்து சைல்டு கிளாஸ்ல வந்து @காமனேட்டர்ங்கிற கிளாஸ் டெக்கரேட் யூஸ் பண்ணியிருப்போம். அதுல வந்து செலக்ட் ஆகிறதுல ஒரு நேம் இருக்கும். அந்த நேம் எடுத்து ஒரு டேக் போட்டு அதுக்குள்ள போட்டு நம்ம அங்க வந்து ஒரு வேரியபிள் நேம் வச்சு டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கோம். அதை வந்து நம்ம இங்க எடுத்து பைண்ட் பண்றோம். எக்ஸாம்பிள் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கறத போட்டு பைண்ட் பண்ணிட்டு ஈக்குவல் டு நம்ம வந்து ஏதாச்சும் நம்ம ஒரு மெசேஜ் வந்து பேரண்ட் கிளாஸ்ல வந்து ஏதாவது ஒரு மெசேஜ் ஷோ பண்ணி வச்சிருப்போம். ஹாய் ஹலோ அந்த மாதிரி வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த மெசேஜை வந்து நம்ம வந்து எடுத்து அந்த இன்புட்ங்கிற ஒரு சைல்டு கிளாஸ்ல வந்து நம்ம பார்க்கலாம். அதான் இங்க பேரண்ட் கிளாஸ்ல வந்து சைல்டு கிளாஸுக்கு போறது தான் @input. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ அவ்வளோதான். இனிமேல் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.